கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்வோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கா எம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த ராஜா, இம்மட்டும் இனிமேலும் எந்த ராஜா, என்னுடையவர் என் அன்பு நேசரே, என்னுடையவர் என் அன்பு நேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்கைதான் எசு ராஜா, பாசத்தின் எல்கைதான் எசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்குதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 7:13. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துறதும் போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களே என்கிறார். சரி, இதான் நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை. இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை பார்க்கிறோம், அது ஸ்மால், சிறிய. சிறியங்கிறது என்ன, இங்க எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, கலாட்டோன் வருது. ஆஸ்க், சால், SAAL, சால். சால், ஆஸ்க். ரைட், பாருங்க, சால்ங்கிறது எப்படி வருதுன்னா ஆஸ்க். அப்பொழுது வம்சம் தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், ஆஸ்க். சால், SAAL, சால், ஆஸ்க். இந்த ஆஸ்க் சால்ங்கிறதுக்கு என்ன ஒரு விளக்கம் சொல்றாங்கன்னா, கன்சல்ட். கன்சல்ட்னா ஒரு ஆலோசனை. இது என்ன ஆலோசனை இங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு கேளு, இவங்க சொல்றாங்க கேட்க மாட்டேன். அதுக்கு எப்பவுமே ஒரு காரியத்துக்கு அகென்ஸ்டா போறது ஆண்டவருக்கு அது பிடிக்காது, அது பிடிக்காது. சரி, இப்ப இந்த ஆஸ்க்ங்கிறது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒண்ணு கேட்க சொல்றாரு.
நம்ம புதிய ஏற்பாட்டில் இருந்து சில வசனங்களை பார்க்க போறோம். ஆஸ்க்னா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளும், மத்திய எடுத்துக்கொள்ளுங்கள். ஆஸ்க், கேளுங்கள். யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல அந்த ஆஸ்க் உடைய ரகசியத்தை பார்க்கிறோம். ஆஸ்க்ங்கிறது சால், SAL, சால். எஸ் போட்டு ஏ மேல ஒரு கோடு, சால், ரைட். யோவான் 16வது அதிகாரம் 23வது வசனம், அந்நாளிலே நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அந்நாளிலேங்கிறது ஒரு நாள் மாமிசத்துல வந்த காரணம். கேட்க மாட்டேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறார்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே எதை கேட்கிறீர்களோ, எதை சால், இது எபிரேய வார்த்தை, பிதா அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேட்கறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசம் இருந்தா தான் நம்ம கேட்க முடியும். ஒரு டாக்டர் இருக்கார் எங்க ஆஸ்பத்திரி, அவர்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா அவர் இப்படி தலையாட்டுவார். இப்படி தலையை ஆட்டிட்டாருன்னா போச்சு, அதோட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது. லீலா அம்மாவுடைய மகன் வேலையை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னென்னமோ ட்ரை பண்ண, லீலா அம்மா ஒரே அடம், நீங்க வேலை வாங்கி தரேன் என்கிட்ட கேட்டாங்க. அப்பதான் எனக்கு பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. சர்ஜரி முடிச்சிட்டு நான் மேனேஜர், லீலாமா 3 பேரும் எங்க அண்ணன் ரூமுக்கு போறோம். போய், ரஜோ, லீலாமா மகனுக்கு வேலை வேணுமா, வேலையை விட்டுட்டு போயிட்டான், திரும்ப வரணும்னு ஆசைப்படுறான். டைங் 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 விளையாட்டிட்டார். என் மகிட்ட சொன்னேன், ரொம்ப கவலையோட சொன்னேன். அவ சொல்றா, எப்பா இப்பதான் நீங்க செத்து உயிரோட வந்திருக்கீங்க, ஒரு மரணம் வரலத்தாக்கல ஹார்ட் சர்ஜரி பண்ணி வந்துட்டு முதல் முறையாக நீங்க உங்க அண்ணன்ட்ட கேட்கறீங்க, அதை அவர் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்னு சொன்னான். இதுதான் ஆஸ்க். நான் ஒரு நப்பா சரிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் 16வது அதிகாரம் 24 இவைகளை இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. 26 வாசிக்கிறேன். அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். என்னதுங்க நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள்னா என்ன அர்த்தங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒவ்வொரு ஜெபத்தை முடிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்தில் முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென் அப்படிதான் சொல்லி முடிப்போம். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சாரோ அந்த மாதிரி ஜெபிக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இங்க ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மாட்ட போய், ஏமா நல்ல ரொம்ப நல்ல பொண்ணு அல்லது நல்ல பையன், அம்மாவுக்கு பையனா உயிர், அவன் பைபிளை விட்டு இங்க அங்க போக மாட்டான், எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர மாட்டான். அப்படி இருக்கிற ஒரு பையன் அம்மாட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்துரு, ஏமா இந்த 1000 ரூபா எடுத்துட்டு அந்த முக்கில் ஒயின் ஷாப் இருக்கலாமா, அங்க இந்த பேரை சொல்லி இதுல ஒரு ஃபுல் பாட்டில் நீ ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த அம்மாக்கு தலை சுத்திரும். ஏன் தலை சுத்திரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என் பையன் நல்ல பையனே ஐயா, இவன் இப்படி கேட்கவே மாட்டான் அப்படின்னு அம்மா சொல்லுவோம். அதுபோலதான் என் நாமத்தினாலே நீங்கள் கேட்பீர்கள்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஸ்க். ஆஸ்க் ஆச்சுன்னா சால். சால் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாட்ட கேட்பாரோ அது போல நாம் கேட்கறத தான் சால் அப்படின்னு பார்க்கணும். சரி, அதற்கு அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரம் 16. இந்த கேட்கிற கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதாங்க யாரால கேட்க முடியும், யாரால சால்வ் பண்ண முடியும்னா, பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் பைபிள் வாசிக்கிறாலே கிடையாது, எனக்கு பைபிளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒரு நாள் என்னை ஆண்டவர் தொட்டார். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்,
என்னை தொட்டுட்டார். நான் உங்களை தெரிந்து நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறது ஏதோ. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஒரு ஊழியக்காரரை குறித்து நான் உங்களுக்கு அடிக்கடி சாட்சியை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். அவங்க பக்கா இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 2 பசங்க. மூத்த பையன் ஏதோ ஒரு பிரச்சனையில கீழே விழுந்து அப்படி இறந்து போயிட்டான், மூத்த பையன். 2வது இன்னொரு பையன் இருக்கான், குட்டி பையன். அப்ப ஒரு ஜோசியக்கார் இந்த அம்மாவை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்துல ஒரு சாபம் இருக்குதுங்க. அந்த சாபம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நல்ல பையன் விழுந்து செத்து போயிட்டாங்கிறீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கிறிஸ்தவங்களா மாறிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்களாக மாறிடுச்சு. கிறிஸ்தவங்களா நீங்க மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாபம் வராது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உடனே அந்த அம்மா அதை வேத வாக்கா எடுத்து கிறிஸ்தவனா மாறி அந்த பையனை கிறிஸ்தவ பையனா வளர்த்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அவர் ஒன் ஆஃப் த மெயின் ஊழியக்காரர் நம்ம ஆஸ்பத்திரியில். அது வேற யாரும் கிடையாது, ஸ்டீஃபன். பார்த்தீங்களா, இந்த ஸ்டீஃபனுடைய குடும்பம் இந்த குடும்பத்திலிருந்து வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவே நான் தெரிந்து, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறதோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க. அதான் அங்க ஒரு கண்டிஷன். நீ கேட்கறத கொடுப்பேன், ஆனா நீ கனி தர வேண்டும். கனிங்கிறது என்னங்க, எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை உண்டாக்குனாரோ, எந்த நோக்கத்தோடு உங்களை உருவாக்குனாரோ அதை அவர் செய்ய எதிர்பார்க்கிறார். அதை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்க்கிறத நம்ம அவருக்கு கொடுக்கணும். இதுதான் கனி தருகிற ஒரு வாழ்க்கை. சரி, நீங்கள் கனி தன்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கேட்கிற நிலைமையில வச்சிருக்கிறோம். அதுங்க 2 வகையான காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். இதை கேட்கறது ஒண்ணு மனிதர்கள்ட்ட இருந்து கேட்கும். அதை தருவீங்களா, இதை தருவீங்களா, அப்படி கொடுப்பீங்களா, இப்படி கொடுப்பீங்களான்ட்டு. ஆனா இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. எல்லாத்துக்கும் அவர் தான். என்னுடைய மகளுடைய குடும்பத்துல ஒரு பார்ட்டிஷன் வந்துச்சு. 7 மாதத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு. என் மகள் சொல்லுவா, இப்ப 7 மாசம் நாங்க கஷ்டப்பட்டோம் பாரு, ஆனா இப்ப சமாதானமா உட்காந்துட்டு இருக்கோம். காரணம் ஒண்ணே ஒண்ணு, அவர்கிட்ட தான் கேட்போம், மனுஷங்கள்ட்ட கேட்க முடியாது. சரி, இதுதான் ஆஸ்க். 2வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா விசனம். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 7வது அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே, நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துற போது என்று தேவனை ஏன் விசனப்படுத்துகிறீர்கள்? விசனப்படுத்துகிறதுனா வெரி அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. tempt, parirazzo, P-E-I-R-A-Z-O, parirazzo, tempt. சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீட்டன் அவுட் அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகி உட்கார்றத தான் இந்த व्यसனம், வீக்னஸ். இது எப்ப இது நடந்துச்சு? இது ஒரு கிரேக்க வார்த்தைங்கிறதுனால இது நம்ம புதிய ஏற்பாட்டில் இதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அங்கே பிரயாணத்தினாலே இயேசு களைப்படைந்தவராய், அந்த கிணறு களைப்பு அடைந்ததா, இழைப்பு, அதாவது வீக்கா இருந்துதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். விசனப்படுத்தாச்சுன்னா அவங்க பலவீனம் ஆயிடுவாங்க. அதாவது அவங்களை உற்சாகப்படுத்தினாங்கன்னா சந்தோஷமா இருவாங்க. இதுதான் அந்த ஒரு வார்த்தை. இதுக்கு வீக்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குன்னா கபாயோ.
K-O-P-I-A-O, Kapayao. Yo. Cat. Man. Me. Yo. மூன்று வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கபா யோ. மூணு நீங்க எழுதிக்கோங்க, டைம் இல்லை. K-O-P-I-A-O, கபாயோ. ரெண்டாவது கமெனோ, கமெனோ, K-A-M-N-O, கமெனோ. அடுத்து எக்காயோ, எக்காயோ, E-K, sorry, E-K-E-A-E-O, எக்காயோ. ஃபர்ஸ்ட் கபாயோ, கமெனோ, எக்கானியோ. சரி, இது மூன்று என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் வீக்னஸ் வச்சிருக்கேன். இதை இன்னொரு வருத்தத்தில் நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம் யோவான் 11, மத்திய 11:28. மத்திய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாம் வருத்தப்பட்டு கபாயோ, விசனம், வேதனை, கஷ்டம் என்கிட்ட வாங்க அழைக்கிறார். ரெண்டாவது கமானோ, உங்களுக்கு காமிச்சேன். இது என்னன்னா இதுக்கு விளக்கம் நீங்க பைபிள்ல பார்த்தா தான் புரியும். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது, எபிரேயர் 12:3. அன்றையும் நீங்கள் இளைப்புள்ளவர்களாகிய உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போவாங்க. ஆத்துமால சோர்ந்து போறத தான். அப்ப கேளுங்கள்னு சொல்லி வெசனம் உண்டாகும். அது எங்கன்னா ஆத்மா லெவல் அது உண்டாகுது. மூணாவது எக்கானோங்கிறது கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போனால், சோர்ந்து போகிறதுக்கும் தளர்ந்து போறதுக்கும் ஒரே வார்த்தை தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா எக்கானியோ. ரைட், நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. நம்ம வாசனத்துக்குள்ளே வருகிறோம். சரி, இங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறீங்கன்னா, ஓ ஹவுஸ் ஆஃப் டேவிட். அதான் நம்ம தலைப்பு தான் முக்கியம். 13 அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், ஆஸ்க். ஒரு கூட்டத்தார பார்த்து இந்த வார்த்தை வருது. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஆஃப் டேவிட். இந்த ஹவுஸ் ஆஃப் டேவிட நீங்க புரிந்து கொள்வதற்கு 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்க பாருங்க. அதே ஏசாயா 7:2, சீரியர் எப்பிராமை சார்ந்து இருக்கிறார் என்று தாவீதின் குடும்பத்தார் கேள்விப்பட்ட பொழுது, ஒரு நியூஸ் வருதுங்க. அங்க ஒரு காம்பினேஷன் வந்துருச்சு. 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. அப்படி வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்திலும் காற்றுள்ள மரங்கள் காற்றெல்லாம் அசைது இருக்கும். இது நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி எப்படின்னா, காற்றுள்ள மரங்கள் ரொம்ப பெரிய மரமா இருக்கும். இந்த பேப்பர் இந்த ஃபேன் காத்துக்கு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நிறைய வெயிட் வச்சுட்டு முடிஞ்ச இந்த ஃபேனை போட மாட்டேன், பின்னாடி ஏசி போட்டு வச்சிருக்கேன். அப்ப இந்த ஃபேன் காத்துல பேப்பர் அசையுங்க. ஆனா எவ்வளவு பெரிய காற்று, ஒரு சூறாவளி காற்று மாதிரி ஒரு காற்று வந்தா தான் காட்டுல உள்ள மரம் அசையும். அந்த மாதிரி ஹவுஸ் ஆஃப் டேவிடுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சரி, இப்ப இந்த தாவீதின் குடும்பத்தார குறித்து எரேமியா 21வது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க பார்ப்போம். 21:12.
21:12. தாவீதின் குடும்பத்தாரே, ஆண்டவர் விசனப்படுத்தின ஒரு தாவீது குடும்பத்தார ஏசாயால பார்க்கிறோம். ஆனா உங்கள் செய்கைகள் பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கரகம் கோபத்தை புறப்பட்டு எரிகிறவன் இல்லாமல் எரியாது. நீங்கள் ஏற்கனவே நியாயம் தீட்டு பறிகொடுத்தவங்க கைக்கு தப்பீங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தாரை பார்த்து அவனுடைய கோபம் வருது. காரணம் ஒண்ணு விக்கிறதுட்டு அவங்க போயிட்டாங்க. சரி, இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது, தாவீதின் வம்சத்துல புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது ஆண்டவர் என்ன ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 1:5 75. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சணிய கொம்பு. ரட்சணிய கொம்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதாங்க ஃபண்டமெண்டலான ரட்சிக்கிற ஒரு வல்லமை. இது சாத்தானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது, நீர் தேவனுடைய குமாரனால் இறங்கி வா அப்படின்னா, இவர் மட்டும் வீம்புல நான் யாரு தெரியுமா அப்படி காலரெல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்க இறங்கிருந்தான்னா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்க. ரட்சணிய கொம்பு அது தாவீதின் வம்சத்தெல்லாம் வரணும். அதனால அந்த குழுன்னு பார்த்து சொல்றான், தாவீதின் குமாரனே இறங்கும். அப்ப தாவீதின் குடும்பத்திற்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைங்கிறது சரி. ரெண்டாவது, சுமால் ஒரு கார்த்தை. ஸ்மால்ங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறதா நம்ம பார்க்கணும். என்னாகமம் 16வது அதிகாரம், என்னாகமம் 16:9. கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே பணிவிடை செய்யவும், சபையார் 3 செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும் உங்களை தம்மண்டை சேர பண்ணின இஸ்ரவேலின் தேவனுக்கு பிரித்தெடுத்தாரு. நீ இது அற்ப காரியமா? இந்த ஆசாரு அற்ப காரியங்கிறது என்னன்னா, இது இல்லையா, ஏசாக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் அற்பமா தெரிஞ்சது. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா இறந்துட்டாரு. நானும் எங்க அண்ணன் படிக்க போயிட்டாரு, தம்பி அமெரிக்காவில் இருக்காரு. ஓபியை பார்த்துட்டு ஒரு 8 மணி இருக்குங்க. கிளம்புற நேரத்தில் ஒரு ஆள் விறுவிறுன்னு வந்தாரு. ஒரு பழைய கோடீஸ்வரனா இருந்து பிச்சைக்கன் ஆயிட்டார். இவரை கையெழுக்கிறார். லைசாண்டு இருக்கும்போது கூட்டம் ஜேன்னு இருக்கும். ஒரு காக்கா கூட இல்லை, தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதானா அப்படின்ட்டு போயிட்டாரு. பாத்தீங்களா, இதுதான் ஒரு ஆளை சோர்வுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு டெக்னிக். நான் ஒண்ணுமே சொல்லல, நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா சில விஷயங்கள் என்னால மறக்க முடியாது. அப்ப என் தகப்பனா இருக்கும்போது, ஆனா அப்பவே எங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அந்த ஒரு வார்த்தை சொல்லி, இது அற்பமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்மால், ரைட். அதே 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 16:13. இந்த வனாந்திரத்திலே எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனுக்கு எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமா? அற்ப காரியமா? எப்படியெல்லாம் ஒரு மனிதனை இருதயத்தை சோர்வு கொண்டு வர முடியுமோ அதான் இந்த ட்ரை பண்ண அற்ப காரியமா. மூன்றாவது, எண்ணிக்கையில ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம காட்டணும். எண்ணிக்கை 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சவுல் கழுது முன்னாடி போனான். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹைட்டு கூட பெரிய ஆளு. ஆனா அவன் சொல்றான், எங்க கோத்திரம் பெண்ணியவன் கோத்திரம் ரொம்ப குட்டி கோத்திரம் ஐயா அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப சின்ன, இங்க இருந்தா நான் ராஜாவாக போறேன் அப்படின்னு சொல்லி அற்ப காரியம், ஸ்மால் திங். சரி, இந்த விசனப்படுத்துறதுனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். விசனப்படுத்துறதுனா, ஆண்டவர் விசனப்படுத்தினா என்ன நடக்கும்னு காட்டுறேன். சரி, எடுத்துக்கொள்ளாமா. எரேமியா 6வது அதிகாரம் 1 வசனம். விசனப்படுத்தினா சைடு எஃபெக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எரிசிலும்
இரண்டாவது வசனம், செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமார்த்தியை பாலாக்குவேன். விசனப்படுத்தினா இதான் நடக்கும். இந்த செல்லமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமார்த்தினா இதை நான் எப்படி உங்களுக்கு விளக்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6-7 வயசு பொம்பளை பிள்ளை ஒரு அக்காக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப 20-25 கிட்ட வர விட மாட்டாங்க. இந்த 5-6 வயசுல அது குட்டி கோண்டா இருக்கும். அம்மா நல்லா தலையச்சி ரெட்டச்சடை போட்டு 2 பக்கமும் 2 அழகான கலர்ல ஒரு ரிபன் போட்டுக்கும். அந்த கலர்ல தான் அந்த தலையில சிண்டு மாட்டிருக்கும். சின்னமோ டெக்கரேட் பண்ணிருக்கும். பிடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு நடந்து வரும்போது அம்மாவுக்கு ஒரு பெருமையா இருக்கும். அந்த மாதிரிதான் ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை உயர்த்தி வச்சிருந்தார். சாலமன் காலத்துல இப்ப நான் சொல்ற மாதிரி அத்தனை செய்து வைத்தார். ஆனா அவங்க ஆண்டவர் விட்டு போயிட்டாங்க. இவருடைய முடிவு என்ன ஆகும் அப்படிங்கறத மட்டும் பார்த்து நம்ம இந்த வசனத்தை வாசிக்க செய்தியை முடிக்க போயிடும். இவருடைய முடிவு எப்படி இருக்கும் வசனப்படுத்தினாங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 24வது வசனம் 1:24. ஆகையா சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் வல்லமா இருக்கிற ஆண்டவர் சொல்கிறது, ஓகோ, நான் என் சத்துருக்களின் கோபத்தை ஆற்றி என் பகைஞனுக்கு நீதியை சரி கட்டுவேன். நீதியை சரி கட்டுவேன்னா ஆண்டவருக்கு ஒரு லா வச்சிருக்க, அதன்படிதான் செய்வேன். நீ என்னை நேசித்தால் நான் உன்னை நேசிப்பேன். ஒரு வசனத்தை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஆண்டவருடைய இருதயத்தை இந்த வசனத்துல தான் நீங்க புரிந்து கொள்ளணும். சங்கீதம் 81வது அதிகாரம் 11வது வசனம், என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கல, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. எல்லாரும் விரும்ப முடியாது. எனக்கு ஒரு பாஸ்டர் ரொம்ப பிடிச்ச பாஸ்டர் தான் அவரை உட்கார வச்சுட்டு, ஏன் அவரை ரொம்ப ஸ்பெஷலா கவனிப்பேன்னா, நிறைய பைபிள் நாலேஜ் அவர்கிட்ட வாங்கிடுவேன். டக்கு நான் வாங்கிடுவேன். அவர் அவ்வளோ அனுப்ப மாட்டேன். அவருக்கு தெரியும் டாக்டர்கிட்ட சிக்கன நிறைய கேள்வி வச்சிருப்பாரு. ஒரு சிலர் வருவாங்க, பிரைஸ்லாம் இருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும், அளவுக்கு ஒரு ஒண்ணுமே தெரியாது, முட்டா நாலேஜ் இருக்கும், காணிக்கை குறைவா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் என்னை விரும்பவில்லைங்கிறார். அந்த விரும்பாதனாலதான் அவங்க என்ன செய்தார்கள் சொல்லி பார்த்து இதை முடிக்க போகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 24வது வசனம். 43:24. உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமத்தினால் என்னை வருத்தப்படுத்தினாய். பாவம், அக்கறம் வருத்தப்பட வைக்கிறாங்க. வருத்தப்பட வைக்காம இருக்கணும்னா, வருத்தப்பட வச்சுட்டு அடுத்த வசனம் பாருங்க, நானே உன் மீறுதல்கள் நேர் நிமித்தமாக குலைத்துக் கொள்வேன், உன் பாவங்களை நினையாது. ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம்னா, ஆண்டவருடைய கோபம் இருக்கும், ஆனா அது மாறி போயிடும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கருவைகள் ஐயா, சொல்ல முடியாத இவங்களுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.